தலைகளை வணங்கி இருக்கிறதான இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். என்றென்றும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனும் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானமனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று திருவிழம்பட்டின கர்த்தாவே, உம்முடைய பாதப்படியிலே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வந்து எங்கள் முழங்காலை முடக்கியிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொல்ல தெய்வம் அல்லவா? எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று உம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் நினைவு கூறி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற கர்த்தரப்பா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தையினாலே அவன் ஜீவிப்பான் என்று எழுதியிருக்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் ராஜா. மேசையின் மேலே முழு ஆகாரமும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பிதாவே. அதை விசுவாசத்தோடு நாங்கள் எடுத்து கிறிஸ்துவாகி உம்மை புசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை நாங்கள் புசிக்கிறதான இந்த நேரத்தில் யாராவது பலவீனமாக இருந்தால் அவர்களை பலப்படுத்தும் பிதாவே. வியாதி இருந்தால் அவர்களை சுகப்படுத்தும் பிதாவே. விசுவாசத்தோடு கல்வாரியில் அந்த சுகத்தை பலத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார்களாக பிதாவே. இந்த நேரத்தில் கூட அடியேன் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். சத்தம் என்னுடையதாய் இருந்தாலும் வார்த்தை உம்முடையதாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க பிதாவே. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த கடைசி நாட்களில் இறங்கி வந்த பலமுள்ள தூதன் தாமே, ஆட்டுக்குட்டியானதாமே புத்தகத்தை திறந்து ரகசியங்களை வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நித்திய ஜீவனை எங்களுக்கு அளித்து இந்த ஜீவ பாதையிலே நாங்கள் கடந்து வரும்படியாக நல்லதொரு சுவாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். இந்த ஜீவ பாதையிலே நாங்கள் நடந்து வரத்தக்கதாக கிருபை செய்வீராக. உமது கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும். தயவா எங்களுடைய எல்லா அவிசுவாசங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் உம்முடைய நாமத்தினால மன்னிப்பீராக. இரத்தத்தினால கழுவீராக. பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகத்தான் அந்த கல்யாண விருந்து, 1000 வருட அரசாட்சி, ஆண்டவரே நியாயத்தீர்ப்பின் சிங்காசனம், புதிய வானம் புதிய பூமி, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாட்களில் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தாவீது சொன்னது போல உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாதிருப்பீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக. ஆமாண்டவர், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கு. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாம் நிற்கிறதான இந்த நேரத்தில் சங்கீதம் 106 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆமென். வாசித்த இந்த வேத வசனங்களை தேவன் நமக்கு பிட்டு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். நீங்கள் உட்காரலாம். அருமையான திருச்சபையோரே, உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில் இருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட வேத பாகத்தில் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய செய்தியில தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் என்கிற பாகத்தை நம்ம தியானிக்க போறோம். தேவன் அதிலே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். உம்முடைய பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். இங்கே தாவீது இஸ்ரவேலரை குறித்து இங்கே பேசுகிறார். அவர் எகிப்திலே இருக்கையில அவருடைய அதிசயங்களை புரிந்து கொள்ளாமலும் உணராமலும் கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் கலகம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது இங்க பார், நான் தான் தேவன் அப்படின்னு அவர் சொல்லும்படிக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறதில்லை. தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா, தேவன் ஒரு அதிசயத்தை செஞ்சாருன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா தேவன் அதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்கின்றார். நாம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்கிறார். நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இவைகளை செய்கிறார். அவருடைய கிருபைகளை நமக்கு காண்பிக்கும்படியாக அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நமது மத்தியில் இருக்கிறவர் தேவன் அவர்தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இங்க பாரு, என்னால சுகப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் மக்களை ஒருபோதும் சுகப்படுத்துவது கிடையாது. புரிகிறதா? அவர்தான் அந்த உயிர் தெழுதல் என்றும் எந்த மனிதனுமே
மரித்து உயிரோடு எழுந்ததாக ஒரு சான்று கிடையாது. இந்த பூமியில வந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்தார். ஏன்னா அவருடைய கல்லறை மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் திறந்திருக்கு. மற்ற எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த உயிர் தேடுதல் அவர்தான் நம்மளை குணமாக்க முடியும்னு, நம்முடைய சரீரத்தை அவரால் தான் எழுப்ப முடியும் என்றும் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறாரா? புரிகிறதா? இதைத்தான் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொண்டிருந்தார். அந்த வல்லமையுள்ள தேவன் தாமே என்று தம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த விதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். இப்பவும் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராக இயேசு பிறந்த பொழுது அவருடைய பிறப்புல அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அவர் பரிசுத்த விவாகத்துக்கு புறம்பாக பிறந்த ஒருவர் என்றும், இந்த விதமான கெட்ட ஆசைகளை கொண்டிருந்த ஒரு கீழ்த்தரமான குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவர் என்றும், தகாத உறவினால பிறந்த குழந்தை என்றும் அவர்களில் அநேகர் தவறாக புரிந்து கொண்டனர். கன்னி மரியாளுக்குள்ள அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால உண்டானது என்பதை அவர்கள் புரியாமல் அறியாமல் இருந்தாங்க. அது தேவனுடைய செயலாய் இருந்தது, அது தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருந்தது, அது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறலாய் இருந்தது. ஆனா அநேகர் என்ன செஞ்சாங்க? அதை தவறா புரிந்து கொண்டாங்க. யூதர்கள் அவரை தவறா புரிஞ்சு கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நண்பரா, ரெடீமர், அவர் ரட்சகரா அவர்களுக்கு வந்தார். உண்மைதானே? ஆனா அவர்களோ அவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு தீமையான காரியத்துக்கு சமமா அவரை சொல்ல முயற்சி பண்ணாங்க. யோவான் 7:45 படிக்கும் பொழுது அந்த பரிசேயர்கள் இயேசுவை பிடிக்கும்படி போர் சேவர்கள் அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும் போது அந்த போர் சேவர்கள் அங்க போய் நின்னு அந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டாங்க. அங்க நடந்த சம்பவங்களை கண்ணார பார்த்தாங்க. அந்த போர் சேவர்கள் திரும்பி வந்து தம்மை அனுப்பினவர்களுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை, ஒரு மனுஷன் இந்த விதமா பேசி நாங்க இதுவரைக்கும் கேட்டதில்லைன்னு அவங்க சொன்னாங்க. கவனிங்க, ஒரு மனிதனால் வேதாகமும் பைபிள் இதை சொல்லுகிறது, பைபிள் இதை சொல்லுகிறது, அப்படித்தான் ஒரு மனுஷனால சொல்ல முடியும். நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்? ஒரு பைபிள் இப்படி சொல்லுகிறது, பைபிள் இப்படி எழுதி இருக்கிறது, அப்படிதான் நாம சொல்ல முடியும். அதைத்தான் மனிதனால செய்ய முடியும். ஆனா இயேசுவால் மட்டுமே, அவரே அந்த வார்த்தை எழுதினார், அவரே அந்த வார்த்தையா இருக்கிறார். இயேசுவினால் மட்டும்தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா எனக்குள் வாசமாய் இருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவரால் மாத்திரம் தான் சொல்ல முடிஞ்சது. வேற யாராலும் அந்த விதமா சொல்லவே முடியல. ஆமென், அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், யாராலும் அதை சொல்ல முடியல. ஏன்னா ஒரு மனிதன் வேத வசனங்களை சொல்லி பேச முடியும், ஒரு போதகர் வேத வசனங்களை சொல்லி பேச முடியும். ஆனா இயேசுவால மட்டும்தான் அந்த வேத வசனங்களை சொல்லி அதை ஜீவிக்கும்படியும் செய்ய முடியும். அவர் இயேசு ஒரு பிரீச்சர், அதாவது ஒரு பிரசங்கியை போல அல்லது ஒரு வேத பாரனை போல அவர் பேசவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பேசுவது போல் அல்ல. உண்மைதானே? ஒரு மனிதன் இவ்விதமாக பேசவே முடியாது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கும் தேவன் இருக்கும் பொழுது தேவனே பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவர் பழைய ஏற்பாட்டின் யெகோவா. அவர் அதிகாரத்தோட பேசினார். பிசாசுகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சது, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சது. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த சபை, அவருடைய சொந்த சபை யூதர்கள், அவர் ஒரு மனிதன் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீ தவறான உறவினால பிறந்த ஒருவன் தானே, நீ பரிசுத்த விவாகத்துக்கு புறம்பாக பிறந்த ஒருவனாயிற்றே, நீயா எங்களுக்கு போதிக்க போகிற? எங்களுக்கு தெரியும் நீ பைத்தியம் பிடித்தவன் என்றும் பிசாச உனக்குள்ள வச்சிருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒரு சமாரியன், சமாரிய தேசத்துக்கு போய் நீ அங்க போய் பிசாசுகள், அதாவது பன்றிகளுக்குள் புகுந்த பிசாசுகளை உன் மேல ஏற்றி கொண்டு வந்து பரிசுத்த போதகர்களாகிய ரஃபிக்லாய் எங்களுக்கு நீ போதிக்க முயற்சி பண்றியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர் என்றார். அவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். அவர் யார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அதே போலதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்டிலே தேவன் மேசியாவின் அடையாளத்தை செய்தார், வியாதிகளை சுகப்படுத்தினார், முடவரை நடக்க செய்தார், மகத்தான அற்புதங்களை செய்தார், இருதயங்களை பகுத்தெறிந்தார். 2000 ஆண்டுகளாக அந்த வரம் புறஜாதிகளுக்குள்ள இல்லாம இருந்தது. இந்த கடைசி நாட்களே 7ஆம் தூதன் பூமியில் இருக்கும் போது அவர் இறங்கி வந்து அந்த மேசியாவின் அடையாளத்தை செய்தார், இருதயங்களை பகுத்தெறிந்தார். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு இருக்கிற மத ஸ்தாபனங்கள் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொண்டார். லூக்கா 7:36 முதல் நீங்க 50 வரைக்கும் படிங்க. அப்பொழுது ஒரு பரிசேயன் அந்த சமயத்துல ஒரு இரவு விருந்துக்கு, ஒரு பெரிய விருந்துக்கு இயேசுவை அழைத்த அந்த பரிசேயனை நம்ம அங்க பார்க்கிறோம். இயேசுவை அழைத்த அந்த பரிசேயன் கூட அவரை தவறா புரிந்து கொண்டிருந்தார். பாருங்க,
அந்த பரிசேயன் அந்த சபை என்ன நினைச்சதுன்னா அவரு இங்க இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு அவன் நினைச்சானா. இன்னைக்கு ஒரு ஜெப கூட்டம் நடத்தும் பொழுது அவர் பெயர் மட்டும் போதும், நாம சபை கட்டிடம் கட்டும் போது அவர் பெயர் வைத்தால் போதும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்து, அவர் பேர் மட்டும் நமக்கு இருந்தா போதும், மற்றதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இன்றைக்கு சபைகளுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு, அவர் பேர் மட்டும் எங்களுக்கு போதும். அதைத்தான் பரிசேயன் நினைச்சானா. இதான் செய்தி. அந்த பரிசேயன் தன்னுடைய போதகர்கிட்ட அந்த விருந்துல அந்த போதகர் இடத்துல, இங்க பாரு போதகரே, இப்பொழுது அந்த பின்புறத்துல அந்த மூலையில உட்கார்ந்து இருக்கிற அவரை பாரு, அவரும் தன்னை போதகர்னு சொல்லிக்கிறாரு. அங்க ஒரு சிறு பெண்ணு வர்றா பாரு. அந்த சிறு பெண் என்ன செய்யறா, உள்ள வந்து அவருடைய கண்ணீரினால அவருடைய பாதங்களை துடைக்கிறா பாரு, தன்னுடைய தலைமயிரினால அவருடைய பாதத்தை துடைக்கிறா பாரு. அந்த ஸ்திரீ யார் நமக்கு தெரியும். அந்த ஸ்திரீ ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவள், விபச்சாரி என்று நமக்கு தெரியும். ஆனா இவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றார். அந்த கிரியையிலாவது கண்டு விசுவாசியுங்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றால் பாருங்க, இந்த சபை சொல்லுது இவர் ஒரு ஊழியக்காரனா இருந்தால், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால், தன்னுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அவர் அறிந்திருப்பார். இப்ப பாத்தியா போதகரே, நீ ஒரு முறை என்ன பார்த்து சொன்னீங்க, நீ அந்த இயேசு நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் நீ ஒரு நாள் போனியான்னு என்னை கேட்டீங்க. நான் ஒரு நாள் போனேன். ஆனா என்ன பார்த்து என்ன கேட்டீங்க, நீ இயேசுவோட சேர்ந்துட்டேன்னு கேட்டீங்க. ஆனா நான் இப்ப இயேசுவோட சேரவில்லைங்கிறத இப்ப நான் நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு இந்த பரிசேயன் இந்த போதகர் இடத்துல சொன்னானா. அவர் தீர்க்கதரிசி அல்ல என்பதை காண்பிக்கிறதா அப்படின்னு அந்த போதகர் இடத்துல இந்த பரிசேயன் சொன்னானா. அப்போ இயேசு எழுந்து நின்று, சீமோனே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் உனக்கு ஒரு காரியம் சொல்றேன், நான் இந்த விருந்துக்கு வருவதற்காக நீங்க வந்து இன்விடேஷன் அழைப்பு கொடுத்த, நானும் உன்னுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு நானே ஊழியத்துல அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சமயம் குறைவா இருந்தது. இருந்தாலும் என் ஷெட்யூல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தொடர்ச்சியா நடக்கிற ஊழியத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய இன்விடேஷன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வந்தேன். ஆனா நான் கவனித்தேன், விருந்துக்கு வந்த எல்லாரையும் நீ வாசல் வரைக்கும் வந்து அவர்கள் எல்லாரையும் வரவேற்ற நீ, ஆனா என்ன வந்து நீ வாசல் வரைக்கும் வந்து நீ அழைக்கல. நான் உள்ள வந்த, எனக்கு ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு நீ பாட்டு கொண்டு வேலையை பார்த்துட்டேன். நான் வந்து ஒரு கதவண்டையில மூலையில உட்கார்ந்துட்டேன். நீ வந்து என்ன வாசலுக்கு வந்து கூப்பிடவே இல்லை. பாருங்க, வந்த விருந்தாளிக்கெல்லாம் நீங்க தலை மேல எண்ணெய் வைத்து எண்ணெய் பூசின, ஆனா நீ எனக்கு எண்ணெயும் பூசல. வந்த விருந்தாளிகளுடைய எல்லா பாதங்களையும் நீ கழுவுன, ஆனா என்னுடைய பாதங்களை நீ கழுவவில்லை. வந்த எல்லாருடைய முகத்திலே நீ முத்தமிட்டு வரவேற்ற, ஆனா எனக்கு நீ முத்தமிட்டு ஒரு வரவேற்பு கொடுக்கல. நான் ஊழியத்துல கிராமங்கள்ல இருக்கும்போது அந்த அழுக்கோட அந்த அழுக்கு டிரெஸ்ஸோட வியர்வையிலால முழுதும் நான் நனைஞ்சவனா, என்ன உள்ளே வரும்படி நீ அப்படியே விட்டுட்டு என்ன பரியாசம் பண்றதுக்காக என்ன கொண்டு வந்து அந்த மூலையில நீ உட்கார வச்சுட்ட. நல்லது சீமோனே. இங்க கவனிங்க, அந்த சீமோன் அந்த பரிசேயன் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மத ஸ்தாபனங்களுக்கு அடையாளமா இருக்கிறான். அவர் வராரு, மத ஸ்தாபனங்களுக்கு வர்றாரு. ஏன்னா லவோதிக்கா அப்படிங்கிற அந்த கடைசி காலத்துல இருக்கிற சபைகள் அவரை வெளியே தள்ளிருச்சு. அவர் சொந்த சபைக்குள்ள வர்றதுக்கு அவரே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த காலத்துக்கு வச்சு தீர்க்கதரிசனம் உரைக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஆனா என்னுடைய ஆடுகள் என்னுடைய அறிந்து கொள்ளும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இந்த பூமியில ஒரு ஸ்திரீ, ஏதோ ஒரு சிறு சபை, அந்த ஸ்திரீ என் பாவங்களை ஓயாமல் முத்த செய்தாள். அந்த ஸ்திரீ, அந்த சபை தன்னுடைய மனம் திரும்புதலின் கண்ணீரினால் என் பாதங்களை அவள் கழுவினாள், தன்னுடைய தலை முடியினாலே துடைத்தாள். ஒரு ஸ்திரீ இன்னொருத்தருடைய பாதங்களை துடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பணிவு வேண்டும், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பணிதலோடு என் பாதங்களை துடைத்தாள், தன் தலை முடியினாலே அவள் பணிந்து என் பாதங்களை துடைத்தாள். ஆமென். சீமோனே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஸ்திரீ செய்தாள். இன்னைக்கு கிறிஸ்துவ மத ஸ்தாபன சபைகள் செய்ய வேண்டியதெல்லாம், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற எங்கேயோ அந்த சிறு மனவாட்டி சபை செய்து கொண்டிருக்கிறது. சீமோனே, உனக்கு எதிரான காரியத்தை நான் சொல்ல போறேன். கிறிஸ்துவ மத ஸ்தாபன சபைகளே உங்களுக்கு எதிரான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். பாபிலோனிலிருந்து அவளை விட்டு வெளியே வாருங்கள். சீயோனின் குமாரத்தையே பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். மெய்யாகவே இந்த பாவியான ஸ்திரீ செய்த எல்லா பாவங்களும் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இலவசமாக தம்முடைய சபைக்கு அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். சீமோன் தவறாக புரிந்து கொண்டான், அவளோ சரியாக புரிந்து கொண்டார். சீமோன் அவர் ஒரு மனிதன் மாத்திரம்னு அவன் நினைச்சான், அவளோ அவர் என் தேவன், அவரை ரட்சகர் என்று அவள் நினைச்சாள், விசுவாசித்தாள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அவர் இன்னுமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஸ்தாபனங்கள் எல்லாம் அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அவர் திருத்துவத்தில் ஒருவர், 3 நபர்களில் ஒருவர், அவர் வெறும் ரஃபி மாத்திரமே, அவர் வெறும் நல்ல மனிதன் மாத்திரமே, அவர் குமாரன் மாத்திரமே. ஆனா அவருடைய சபையோ அவரை ரட்சகர் என்றும் அவரை மணவாளன் என்றும் அவரை மீட்பர் என்றும் அவரே தேவன் என்றும் விசுவாசிக்கிறது. யோவான் 3:1-12 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு மனிதனை காண்கிறோம். அவன் பெயர் நிக்கதோமு.
நிக்கோதேமை குறிச்சு எல்லாருமே ஓரளவுக்கு போதகர்களை குறை சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் தன்னை பார்க்காத அளவுக்கு ராத்திரி நேரத்துல வந்தான்னு குறை சொல்லுவாங்க. அதை குறித்து இந்த காலத்துக்குரிய வெளிப்பாடு என்னன்னா, நிக்கோதேமு அப்படி நினைச்ச ராத்திரி அந்த நேரத்துல அவர் இடத்துல வரல. ஏன்னா நிக்கோதேமு வந்து ஒரு உத்தியோகத்தில் இருந்தா, பகலெல்லாம் அவனுக்கு பணி. அப்படியே வந்திருந்தாலும் இயேசுவின் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள, அந்த கூட்டத்துக்குள்ள அவனால வர முடியல. ஒவ்வொரு முறையும் வந்து பாக்குற, அவரை பார்க்க முடியல, பேட்டி காண முடியல, திரும்பி போயிடுறான். என்ன செய்யறான்னா, ஓகே அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்து முடிச்சிருப்பார், இப்போது இரவில் அவர் தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு ராத்திரி நேரத்தில் அவர் சந்திக்க வந்தான். தனிப்பட்ட ஒரு பேட்டி காணும்படியாக அவரை சந்திக்க வந்தான். அந்த நிக்கோதேமுக்கு அந்த அவர் சொன்ன ஒரு நியூ பார்ன், புதிய பிறப்பை அவனால புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவன் நிக்கோதேமு ஒரு விட்னஸ் கொடுத்தார். என்ன விட்னஸ்னா, ரஃபி நீங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் அப்படிங்கறத நான் அறிந்திருக்கிறோம். அந்த பரிசேய சபை தெளிவா சொல்லுது, நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தான் நாங்க அறிந்திருக்கிறோம். ஏன்னா ஒருவனும் தன்னோட தேவன் இல்லை என்றால் நீர் செய்கிற காரியங்களை இப்படி செய்ய முடியாது அப்படின்னு அவன் ஒரு விட்னஸ் கொடுத்தான். இயேசு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், ராஜ்யத்தை காணக்கூட மாட்டான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றார். இஸ்ரவேலில் இருந்த அந்த மகத்தான ஒரு போதகன் நிக்கோதேமு, அவன் இந்த வார்த்தையை கேட்டோன்னே, என்ன நான் இப்ப வயதான ஒரு மனிதன், நான் போய் திரும்பவும் என் தாயின் கற்பத்துக்குள்ள போய் திரும்பவும் பிறக்க முடியுமா, நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு அவன் சொன்னான். இயேசு எதை குறித்து பேசினாரோ அதை அவன் தவறாக புரிந்து கொண்டான். அவன் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. என்ன காரியம்? அங்க இயேசு பேசினது ஸ்பிரிச்சுவல் நியூ பார்ன், இயேசு ஆவிக்குரிய பிறப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவனும் ஒரு இயற்கையான பிறப்புக்கு அதை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தான் நிக்கோதேமு. ஆகவே நிக்கோதேமு அவரை தவறாக புரிந்து கொண்டான். அவர் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. இன்னைக்கு மக்கள் செய்கிற விதமாகவே அன்னைக்கு நிக்கோதேமு செஞ்சான். பாருங்க, இன்னைக்கு மக்கள் அவர்கள் கற்ற கல்வியினாலே, வேதாகம கல்லூரியில மற்ற கல்லூரியில அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியினாலே அவரை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் பெற்றிருக்கிற பதவியினாலே போப், பிஷப், கார்டினல், மாஸ்டர் ஆஃப் டிவைன், மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, இன்னும் அவங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க. படிச்சுக்கிட்டு அவங்க பெரிய பதவியில் இருப்பாங்க. தெரியுமல்ல, நான் சபையில பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் சபையில பெரிய போதகராக இருக்கிறேன், நான் சபையில ஒரு கேர்டினலா இருக்கிறேன், நான் ஒரு பேராயரா இருக்கிறேன், நான் நிர்வாக பொறுப்புல இருக்கிறேன், பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்ல எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு தெரியுங்களா. அந்த பதவிகள் இருந்து கொண்டு அவரை தவறாக புரிந்து கொள்கிறார். அநேக போதகர்கள் மறுபிறப்பை குறித்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அநேக போதகர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து தவறாக புரிந்து கொள்கிறார். நிக்கோதேமு போல நம்மில் அநேகர் தேவனுடைய காரியங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம். புரிகிறதா? இப்போ அவருடைய சொந்த சபை, அவருடைய சீசர்கள் கல்வாரியில அவர் அடிக்க கொண்டு போகும் பொழுது அந்த சபை அவரை மறுதலிச்சு, அந்த சபை அவர்கள் மறுதலிச்சு அவர் தவறா புரிஞ்சிருச்சு. எப்படி தவறா புரிந்து கொண்டார்கள்? நம்மளோட ஊழியத்தில் இருக்கும்போது பயங்கரமான அற்புதங்களை பண்ணாரு, நம்ம கூட ஊழியத்தில் இருக்கும்போது மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரு. இப்படிப்பட்ட இவரு இப்ப தம்ம அந்த மரணத்துக்குள்ளாக போய் அழிக்கப்பட்டு அழுது கொண்டு அந்த நேரத்தில் ரோம போர்ச்சவர்கள் அவருடைய தாடியில் இருக்கிற அந்த முடிய பிடிச்சு இழுத்தாங்களாம். அப்படி பிடிக்கும் போது அந்த ரத்தம் அவர் வாயிலிருந்து எச்சலோட வெளியே வந்துதான். அப்படியெல்லாம் அந்த ரோம சேவர்கள் அப்படி செய்யும் பொழுது அது மாத்திரமல்ல, அவருடைய முதுகுல எலும்புகள்லாம் வெளியே தெரியற அளவுக்கு அவரை சாட்டையில அடிச்சாங்க. சரியா? எதுக்குமே கவலைப்படாம அங்கிருந்த குடிபோதையில் இருந்த போர்ச்சவர்கள் அப்படியே அவர் தெருவில் தர இழுத்துட்டு வந்தாங்க. இந்த அவர் சொந்த சபை என்ன நினைச்சதுன்னா, எப்படி ஒரு வல்லமையுள்ளவரா இருந்தாரு, மகத்தான காரியங்களை செஞ்சாரு, எப்படி இவர் இந்த போர் சேவர்கள் இவ்விதமாக செய்ய விட்டுட்டாரு? அந்த போர் சேவர்களை ஒரு அடி அடிச்சிருக்க வேண்டாம், அந்த போர் சேவர்களை அவர் என்ன செஞ்சிருக்காரு? நிர்மூலம் ஆக்கியிருக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. ஒரு மரத்தை பார்த்து சபித்தால் அந்த மரம் பட்டு போயிடும், காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இதெல்லாம் ஒரு சொந்த சபை அவர் பார்க்குது செய்யறத. இப்படி வல்லமையுள்ள மனிதனை அவர் நினைத்திருந்தா என்ன செஞ்சிருக்கு? அவர் நினைக்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சு, அந்த சொந்த சபை அவரை நினைச்சு தவறாக புரிந்து கொண்டு தூரத்திலேயே என்ன செஞ்சுதான் அவங்க நின்னுட்டாங்க. அது உண்மைதானா? பிசாசு நமக்கு எதிராளி, அவருக்கும் எதிராளி. பிசாசு இயேசுவை அவரை தவறாக புரிந்து கொண்டான். பிசாசு கூட அந்த மனிதன் அங்க அவ்வளவு மிகவும் மோசமா நடத்தப்படுறானே, அந்த காரியத்தினால் அவருக்கு கோபமே வரலையா? சாதாரண ஒரு மனிதனுக்கு நாம் இன்னொருடைய மனிதனை காலை மிதித்தால் கூட அவ்வளவு கோபம் வருகிறது, உண்மைதானே? ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? நிச்சயமா செய்ய முடியாது. அவர் தேவனுடைய குமாரனா இருக்கவே முடியாது. ஏன்னா நான் பைபிள் படிச்சிருக்கிறேன். தேவன் எரிச்சலுள்ள தேவன், தேவன் கோபம் அடைந்த தேவன், செங்கடலை கோபமா பார்த்தார். ஆனா இவரு அப்படின்னு பிசாசு என்ன செஞ்சானா, நிச்சயமா அவர் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சானா. பிசாசுடைய சீடர்கள், இயேசுவுக்கு சீடர்கள் இருக்கும்போது பிசாசுக்கும் சீடர்கள் இருக்கத்தானே செய்வாங்க, இருப்பாங்களா? என் சீடர்கள் அவரை சபித்துக் கொண்டு எல்லா விதத்திலும் மோசமா அவரை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரும்
அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அப்படியே இருக்கிறாரு, நிச்சயமா அவர் தேவனுடைய குமாரன் அல்ல அப்படின்னு பிசாசு நினைச்சானா. புரிகிறதா? பரிசேயர்களும் ஆசாரியர்களும் அவரை தவறாக புரிந்து கொண்டு, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவை விட்டு கீழே இறங்கி வா, நீயும் ரட்சித்துக்குள் எங்களையும் ரட்சி, நீ தேவனுடைய தீர்க்கதரிசியானால் இப்போது நாங்கள் உம்மை கண்களை மறைத்து கட்டி விடுகிறோம், உங்களை அடித்தவன் யார் என்று சொல். புரியுதுங்களா? அதாவது நீ தேவனுடைய குமாரனானால் அவனை சுகப்படுத்தின இல்ல, என்னை சுகப்படு, அவனுக்கு ஆசீர்வதிச்சு இல்ல, என்னை ஆசீர்வதி. இப்படிப்பட்ட பிசாசுகள் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு பரிசேயர் ஆசாரியர்களுக்கு இருந்த அதே பிசாசு இன்னைக்கு அது இப்படி இருக்குதுங்க, மனிதர்களுக்குள்ள ஜீவிக்குது, அது மறிக்கல. அவருக்கு இடது பக்கத்துல இருந்த ஒரு திருடன் அவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு, நீ தேவனுடைய குமாரனானா நம்ம எல்லாரையும் இந்த சிலுவிலிருந்து எடுத்து போட்டு உன்னை காப்பாத்திட்டு எங்களையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவனும் தவறாக புரிந்து கொண்டான். இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். ஏரோது அவன் காட்பங் தேசாதிபதியா இருந்தான்னு பார்க்கிறோம். ஏரோது கூட அவரை தவறாக புரிந்து கொண்டான். எப்படி? அவன் ஒரு மாய்மாலக்காரன், அவன் பொய் சொன்னான். பாருங்க, இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அங்க பெத்லகேமுக்கு வர்றாங்க. சாஸ்திரிகிட்ட அவன் சொல்றான், நல்லது, நீங்க அருமையான விஷயத்தை கொண்டு வந்தீங்க, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க, நானும் என்ன செய்யறேன், அவரை நான் பணிந்து கொள்றேன்னு சொன்னான். மத்தேயு 2ஆம் அதிகாரம். பரலோகத்தின் ராஜாவாகிய மேசியா வரப்போகிறார் என்கிற அந்த வேத வசனங்களை அந்த ஏரோது அறியாம இருந்தான். அது பூமிக்குரிய ராஜா என்று ஏரோது நினைத்தான். ஆகவே அவரை எப்படியாவது என்ன செய்யணும், நம்ம ராஜ்யத்துல எனக்கு பிறகு என்ன ஒழிச்சிட்டு அவன் ராஜாவாயிருவான், அவரை குழந்தையிலே கொண்டு போடணும்னு அவன் நினைச்சானா? யோவான் 18:36-37 படிக்கும் பொழுது, ஆனா அவர் பூமிக்குரிய ராஜா அல்ல, ஒரு நாள் இந்த பூமியை அவர் தான் அரசாள போறார், ஆனா இப்ப அவர் இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல, இந்த பூமி அவருடைய ராஜ்யம் அல்ல அப்படின்னு அந்த வசனங்களை அவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுறாரு? இது என் ராஜ்யமாக இருந்தா என்னுடைய தூதர்கள் எனக்காக போராடி இருப்பார்களே, ஆனா என்னுடைய ராஜ்யம் உன்னதத்துக்குரியது. ஏரோது தவறாக புரிந்து கொண்டு ஒரு பூமிக்குரிய ராஜான்னு நினைச்சான். அந்த விதமா தான் இன்றைக்கும் மனிதர்கள் அவரை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இயேசு ஒரு நல்ல மனிதரப்பா, இயேசு ஒரு ரஃபி, ஒரு நபி அப்படின்னு சொல்றாங்க. இயேசு ஒரு சுத்த சன்மார்க்கர், சுத்த சன்மார்க்கர்னு சொல்றதையும் நம்ம கேட்கிறோம். அந்த விதமா தான் இன்னைக்கு ஜனங்கள் இப்படி சொல்றாங்க. கவனிங்க, இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவனா அப்படின்னு கேட்ட உடனே நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்கன்னு கேக்குறாங்க, நீ எந்த சபையை சார்ந்தவன் கேக்குறாங்களா? இல்லையா? நம்ம எந்த சபையை நாங்க சார்லிங்க, எந்த ஸ்தாபனத்தை நாங்கள் சார்ந்தவள் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கடந்து போறதை பார்க்கிறோம். அவங்களுக்கு புரியல. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவங்களுக்கு புரியல, அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஸ்தாபனம் என்பது கிறிஸ்தவன் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஆர்சின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க. நான் லுத்தரன் சொன்னா மட்டும்தான் அவங்க நம்மை கிறிஸ்தவர் என்று நினைக்கிறாங்க. நான் சிஎஸ்ஐ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மள கிறிஸ்தவங்கன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் சிபிஎம் இல்ல ரட்சிய சேனை, நான் பேப்டிஸ்ட், மெத்தோடிஸ்ட், பிரஸ்பிரிட்டன், அதாவது சர்ச் ஆஃப் காட், அசெம்பிளி ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா தான் அவங்க நம்மள கிறிஸ்தவங்கன்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஆனா ஒரு சபையில சேர்ந்து கொள்வதல்ல நம்ம இன்னைக்கு வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு என்ன, நாம் ஒரு சபையில சேர்ந்து கொள்வதல்ல, அது கிறிஸ்துவம் அல்ல. பாருங்க, அந்த உலகளாவிய இருக்கிற காணக்கூடாத அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல பிறப்பதுதான் சபை, அந்த வெளிப்பாடு. ஆனா அந்த வெளிப்பாட்டை அது மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். புரிகிறதா? இந்த வெளிப்பாட்டை மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நோவா தன்னுடைய அவன் வாழ்ந்த நாட்கள்ல அவனும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். நோவா தேவனோட நெருங்கி பழகினவன், எப்போதும் தேவனோட நெருங்கி பழக்க முடியவன் நோவா. அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனை விசுவாசிப்பவன். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒருவனாக ஆகும் பொழுது மக்கள் சரியான ஒன்று என்று நினைப்பதற்கு முரணாக காரியங்களை நீங்களோ நானோ செய்யும் பொழுது நம்மை பைத்தியம் பிடித்தவன் என்று அவங்க நினைக்கும்படிக்கு நம்ம ஆயிருவோம். நோவா தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றினால அந்த காலத்துல அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். எலியா தன்னுடைய தேசத்துல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். எலியா ஒரு இஸ்ரவேலனா இருந்தாலும் அவன் ஒரு யூதனாக இருந்தான். அவன் எப்பொழுதுமே தன்னுடைய தேசத்தை கடிந்து கொண்டான், ராஜாவை கடிந்து கொண்டான், ராணியை கடிந்து கொண்டான், அவனை சுற்றியுள்ள அனைத்தையும் அவன் கடிந்து கொண்டான். அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். அவர்கள் எலியாவை தவறாக புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் எலியாவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை தானே தவறாக புரிந்து கொண்டாங்க. எப்படி ஒரு மனிதனால் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வினோதமாக எழும்ப முடியும்? தன்னுடைய சொந்த தேசத்தை தூசித்தான், தன்னுடைய சொந்த சபையை திருத்தினான், தன்னுடைய சொந்த ஜனங்கள் மீது தேவனுடைய சாபங்களை வைத்தான். உபாகம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக சாபங்களும் ஆசீர்வாதங்களும் மோசே அந்த சொந்த ஜனங்கள் மேல வைத்தான். அங்கே கவனிக்கிறீங்களா? அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அதே தேசம், அதே மக்கள், தன்னுடைய சொந்த இனம், தன்னுடைய சொந்த நிறம், தன்னுடைய சொந்த கோட்பாடு, தன்னுடைய சொந்த மக்கள்,
ஆனாலும் இன்னுமாக அவர்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தான், நியாய தீர்ப்பை முன்னுரைத்தான், அவர்கள் தேசத்தின் மீது பஞ்சத்தை கொண்டு வந்தான். அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். ஏன்னா அது எலியா அல்ல, அது எலியா அல்ல. அவர்கள் புரிந்து கொண்டது எலியாவுக்குள் இருந்த தேவனையே. உங்களுக்கு தெரியுமா, அவரால் பாவத்தை சகிக்க முடியாது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35 படிக்கும் பொழுது, எருசலேமே எருசலேமே, இதோ கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் எத்தனையோ தரமோ நான் உன்னை கூட்டி சேர்த்தேன், ஆனால் நீங்களோ உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்ப சொல்றேன் நான், உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும், உங்களுடைய தேசம் பாழாக்கி விடப்படும், உங்கள் தேசம் கொடூரங்களை சந்திக்கும், உங்கள் தேசம் சாபங்களை சந்திக்கும் சொன்னார் இயேசு கிறிஸ்து. சொன்னாரா? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று இயேசு கூறினார். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதால், அது யாரா இருந்தாலும், பாவம் எங்கிருந்தாலும், ஒரு தகப்பனிடத்தில் இருக்கலாம், ஒரு தாயினிடத்தில் இருக்கலாம், ஒரு மகனிடத்தில் இருக்கலாம், இல்ல ஒரு சகோதரனிடத்தில் இருக்கலாம், ஒரு சகோதரி இடத்துல, அது எங்க இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் அது பாவம் பாவம் தான். ஆமென். ஏன்னா அதுக்காக நியாய தீர்ப்பானது அவங்க மேல வந்தே தீரும். பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க மேல் அறையில ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க தெருவுக்கு வர்றாங்க. கவனிச்சீங்களா? அதை பெற்றுக்கொண்ட பிறகு எங்க வர்றாங்க? தெருவுக்கு வர்றாங்க. அவங்க அதை பெற்றுக்கொண்ட எங்க போகணும்? நல்ல பெரிய இடத்துக்கு போலாம் இல்ல, பெரிய சபைக்கு போலாம் இல்ல, பெரிய அரங்கத்துக்கு போலாம் இல்ல. ஆனா அவங்க எங்க வராங்க? ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவரும் நம்ம தெருவுக்கு தான் வரும். புரிந்து கொண்டீர்களா? அப்பொழுது அவர்கள் தெருவுக்கு வந்தார்கள். அப்பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் 2:13 அவங்கள அந்த ஜனங்க தவறா புரிந்து கொண்டாங்க. இவங்க எல்லாம் சாராயம் குடித்து வெறித்து இருக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டாங்க. அந்த சிறிய சபை அங்க இருக்கிற ஜனங்களினால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனா பேதுரு அங்கே எழுந்து நின்று, நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிற்று, இது யோவேல்ல சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது சொன்னார். இது தேவனுடைய செயலாக இருக்கிறது, இது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் பேதுரு சொன்ன பிறகு கூட அங்க இருக்கிற அந்த சபைகள் அவனை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர் அங்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் புத்தகம் நீங்க போய் பாருங்க, ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலை நேரத்துல அந்த போர் சேவர்கள் போய் ஸ்தேவானை பிடிக்க போறாங்க. ஸ்தேவானை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. ஏன்னா அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த சபை என்ன நினைச்சதுன்னா, இந்த ஸ்தேவானை பிடிச்சிட்டு போய் நம்ம கிட்ட இருக்கிற ரஃபீக்களும் யூதர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசுத்த பிதாக்களும் தெய்வீகத்துல டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இந்த சிறிய ஸ்தேவானை பிடிச்சிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தினா, அந்த பெரிய சபை முன்னாடி நிறுத்தினா அவன் பயந்து என்ன செய்வான்னா ஓடி போயிடுவா அப்படின்னு ஸ்தேவானை பிடிச்சு கொண்டாந்து அந்த பெரிய சபை முன்னாடி நிறுத்தினாங்களா, பெரிய பேராயிரம் முன்னாடி நிறுத்தினாங்களா, பெரிய நூற்றாண்டுமே இருக்கிற சபை முன்னாடி நிறுத்தினானா. கவனிக்கிறீங்களா? அதனால இவ்வளவு தேவன் இவ்வளவு பேசுறானே, இதெல்லாம் என்ன செய்வான்? இந்த பெரிய பெரிய சபைகளுக்கு முன்னாடி, பெரிய பெரிய போதகர்களுக்கு முன்னாடி நிறுத்தும் பொழுது, பெரிய பெரிய பட்டம் படித்தவர்கள் நிறுத்தும் போது, தெய்வீகத்தில் டாக்டர் பட்டவங்க படிச்சவங்க முன்னாடி நிறுத்தும் பொழுது இவன் பயந்து என்ன செய்வான்? எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அவனை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடிச்சா ஒரு நெத்தி அடி. அப்போஸ்தலர் 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்கள் பிதாக்கள் பரிசுத்தாவிக்கு எதிர்த்துன்றது போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிக்கிறீங்களான்னு ஒரு செம அடி. கவனிக்கிறீங்களா? ஏன்னா தேவன் அவன் என்ன செஞ்சானோ அப்ப கூட அவன் அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டிலே எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படி அவர்கள் எழும்பி தங்கள் தேசத்துக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, எப்படி அவர்கள் மக்களுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, எப்படி அவர்கள் காரியத்துக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைத்தனர், அவர்கள் மீது சாபங்களை போட்டு அதை போன்ற காரியங்களை அவங்க செஞ்சாங்க. அவர்கள் தவறாக புரிந்து கொண்டனர். ஏன்? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். தேவனை பின்பற்றுகிற எந்த மனிதனும் எந்த ஸ்திரியும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவார்கள். அவர் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். இஸ்ரவேல் அவரை தவறாக புரிந்து கொண்டது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். தானியேலின் காலத்தில் இருந்தவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். யோவானின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். தீர்க்கதரிசியின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். பெந்தெகோஸ்தே காலத்தில் இருந்த ஜனங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டனர். இந்த காலத்தில் இருக்கிற மக்களும் அவரை தவறாக புரிந்து கொள்ளுகின்றனர். அவர்கள் அதை புரிந்து கொள்வதே இல்லை. எதை புரிந்து கொள்வதில்லை? ஒரே தேவன் என்கிற மகத்தான சத்தியத்தை புரிந்து கொள்கிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தை புரிந்து கொள்வதில்லை. மறுபிறப்பை புரிந்து கொள்வதில்லை. சர்ப்பத்தின் வித்து என்கிற உபதேசத்தை புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்தாவை உணர்ச்சி இல்லாம பெறலாங்கிற அந்த மகத்தான சத்தியத்தை புரிந்து கொள்வதில்லை. சபையில 7 தூதர்களை, அதாவது புறஜாதிகளுக்கு அளிக்கப்பட்ட 7 தூதர்களை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. 7ஆம் தூதனை புரிந்து கொள்வதில்லை. 7 முத்திரைகளை புரிந்து கொள்வதில்லை. 7 சபை காலங்களை புரிந்து கொள்வதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7
வரைக்கும் 7ஆம் தூதன் அங்கு பூமியில் இருக்கும்போது கிறிஸ்து இறங்கி வருகிறதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இயேசு சொன்னார் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவான் அப்படிங்கறத அவங்க புரிந்து கொள்ள முடியல. மல்கியா புத்தகத்துல 4:5-6 படிக்கும் போது ஒரு எலியாவின் ஆவியுடைய இந்த கடைசி காலத்துல புறஜாதிக்கு அனுப்பப்படுவான்ங்கிறத புரிந்து கொள்ள முடியல. லூக்கா 17:30 காணப்படுகிற மனுஷகுமாரன் வெளிப்படுதல அவங்களால புரிந்து கொள்ள முடியல. தேவன் எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். தேவனோடு ஜீவிக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடன் சேர்ந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அது தேவன் அவர்களுக்குள் செய்கிற கிரியை, அந்த செயல்கள். ஆமென். தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றார். உங்களுக்கு தெரியுமா? தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மை அநேக பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போய் விட்டுரும். தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மளை எதுக்குள்ள கொண்டு விட்டுருமா? அநேக பிரச்சனைகளுக்கு கொண்டு விட்டுருமா? இதுதான் செய்தி. அநேக சமயங்களில் மக்கள் மற்றவர்கள் கூறினதை அப்படியே திருப்பி கூறுகையில, இப்ப நான் ஒன்னு சொல்றேன்னா நீங்க என்ன செய்றீங்க? அதை அப்படியே கொண்டு போய் இன்னொருத்தருக்கு சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்க. அங்கேதான் அவர்களை தவறாக புரிந்து கொள்கின்றனர். செய்தி புரியுதா? அநேக சமயங்களில் மக்கள் மற்றவர் கூறினதை அப்படியே திருப்பி கூறுகையில் அங்கேதான் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றனர். அது எப்படி? நான் சொல்றத நீங்க அப்படியே போய் சொல்றீங்க, அது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படும்? அதுதான் செய்தி. கவனிக்கிறீங்களா? நாம் எதை குறித்து பேசுகிறோமோ, நன்றாக கவனிங்கள், நாம் எதை குறித்து பேசுகிறோமோ அதை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நாம் சற்று காத்திருந்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கவனிங்க. தவறாக புரிந்து கொள்ள என்பது ஒரு மனுஷன் நல்லது, அவர் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் அல்ல. தவறாக புரிந்து கொள்ள என்பது ஒரு மனுஷன் நல்லது, அவர் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்கலையப்பா அப்படின்னு சொல்லுவது கிடையாது. ஒரு காரியம் செய்யப்படுவதை கண்டு அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதல். ஒரு காரியம் நடக்குது, அது எதற்காக செய்யறாங்க அப்படிங்கறத தவறா புரிந்து கொள்றோம். நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை முழுவதுமாக நழுவி விடுதல். புரிகிறதா? தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது என்ன? நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை முழுவதுமாக நழுவ விடுதல். அதாவது இயேசுவை சந்திக்கிற ஒரு முழு வாய்ப்பை நழுவ விடுறதா தவறாக புரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு தெரியுமா? பரிசேயர் இயேசுவை விருந்து கூப்பிடுறதுக்காக தன்னுடைய வேலையால ஒருத்தர் அழைச்சு இந்த இன்விடேஷன் கொடுத்து, இயேசு எங்க இருக்காரு போய் பாரு, இந்த இன்விடேஷன் அவர்கிட்ட கொடுன்னு சொல்லி சொன்னான். இந்த வேலையாளு 2 நாட்கள் பிரயாணம் பண்றான். ஒவ்வொரு முறையும் இயேசு கூட்டம் நடத்தும் போதெல்லாம் உள்ள போக முடியல, கூட்டம் அதிகமா இருந்தது. கடைசி முறையா அவர் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் கேள்விப்பட்டு கடைசி முறையா கண்டுபிடித்து அந்த கூட்டத்துக்குள்ள போறான். கூட்டத்துக்குள்ள போனோன்னு அவரை சிருஷ்டிகர் அவன் பார்க்கறான். அந்த சிருஷ்டிகர்கிட்ட இந்த இன்விடேஷன் கொடுக்கறான். அங்கிருந்த ஜனங்கள் எத்தனையோ நாள் காத்திருந்தாங்க அவரை தனியா பேட்டி காணணும்னு, அவர் சந்திக்கொண்டு காத்திருந்தாங்க. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இயேசு இடத்துல கிட்ட போய் நிக்கிறான். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படுறேன் என்ன செய்யணும் கேட்டிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை அவன் நழுவிட்டான். அதுதான் தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அவன் அவரை தவறாக புரிந்து கொண்டான். புரிகிறதா? அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை முழுவதுமாக நழுவ விடுதல், அதுதான் தவறாக புரிந்து கொள்ளுதல். புரிகிறதா? நீங்கள் கவனித்தால் அவிசுவாசிகளாலும், யாரு? அவிசுவாசிகளாலும் புரிந்து கொள்ளக்கூடாது என்று இருப்பவர்களாலும், இதை பத்தி நான் புரிஞ்சுக்கவே வேண்டாப்பா, என்னை விட்டுருங்க, நான் அப்படியே போறேன், நான் என்னுடைய சுயஸ்டத்துக்கு போறேன், நான் நினைச்சதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சில மனிதர்கள் இருப்பாங்க. புரிந்து கொள்ளக்கூடாது என்று இருப்பவர்களையும், அதாவது ஒருத்தர் சொல்லும் போது இதை நான் ஏன் புரிஞ்சுக்கணும், நான் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில மனிதர்கள் இருப்பாங்க. அவர்களாலும் சுலபமாக ஈஸியா தேவனை புரிந்து கொள்ள முடியாமல் போக முடியும். அவிசுவாசிகளாலும் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடாது என்று இருப்பவர்களாலும் சுலபமாக தேவனை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடிகிறது. காண்கிறீர்களா? புரிகிறதான்னு இந்த செய்தி நம்மளை கேட்குது. புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரியும் அமைதியா உட்கார்ந்து விரும்பி, ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீ, அப்போது அந்த மனிதனோ ஸ்திரியோ பாருங்க, புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதனோ ஒரு ஸ்திரியோ அப்படியே அமைதியா உட்கார்ந்து அதை அப்படியே ஆழ்ந்த மனதோட கேட்கும் பொழுது அந்த மனிதனும் அந்த ஸ்திரியோ கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள சரியான பாதையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த செய்தி சொல்லுகிறது. தேவனிடத்திலும் சரி ஒரு மனிதனிடத்திலும் சரி நாம் அமைதியாக உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் பொழுது நாம சரியான பாதையில் இருக்கிறோம் என்று செய்தி சொல்லுகிறோம். என்ன குறித்து நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு சாட்சி. இந்த 28 வருஷமா இந்த ஊழியத்துல நான் அநேக ஜனங்களால நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறத நான் காண்கிறேன். ஆவிக்குறி ரீதியா நான் பார்க்கிறது, எவ்வளவோ இந்த வெளிச்சத்தை நம்ம கொண்டு வந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கவனிக்கிறேன். நீங்களும் அவ்விதமாக இருக்கலாம், இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் அவ்விதமாக இருக்கலாம். அதனால தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்பதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? நான் தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? அதாவது ஒரு காலத்துல என்னை நேசித்த ஜனங்கள் கூட தன்னுடைய முதுக
சபைக்கு திருப்பி கொண்டு போகிறத பாக்குறேன். ஏன்னா நாம கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலக காரியங்களுக்கு நம்முடைய சிந்தையை இழந்து போகணும். கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலக காரியத்துடைய சிந்தையை நம்ம என்ன செய்யணும்? இழந்து போக விடணும். அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இருக்கணும். ஒவ்வொரு சபையும் அப்படித்தான் இருக்கணும். ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியுள்ள எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆமென். நீதிமானாகிய நோவா முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான நாள், மாடர்ன் டேஸா, இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். எப்பொழுதுமே அதே விதமாகத்தான் உள்ளது. ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆமென். இன்னொரு பக்கத்திலையும் பார்ப்போம், இன்னொரு கோணத்திலையும் அதை பார்க்கணும் இல்ல. இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியா இன்னொரு கோணத்துல பார்க்கலாமா? 3 கடவுள்கள் உண்டு, 3 நபர்கள் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 நபர்கள் உண்டு. இல்ல பிதாவும் இல்ல, பரிசுத்தாவும் இல்ல, இயேசு மாத்திரம், ஒன்லி ஜீசஸ். இவர்கள் ஒரே தேவன் உண்டு, பிதா உண்டு, குமாரன் உண்டு, பரிசுத்தாவி உண்டு. 3 பேர்கள் அல்ல, ஒரே தேவனின் 3 தன்மைகள், தேவன் ஒருவரே. இப்படி உபதேசம் பண்றாங்கல்ல, அவர்கள் இவர்களை பார்த்து இப்ப தம்முடைய சபைக்கு பதில் சொல்லணும். தம்முடைய சபை கேட்குமில்ல, அவங்க சபை கேட்குமில்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது நீங்க 3 பேர் சொல்றீங்க, அவங்க தேவன் ஒருவர் சொல்றாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். புரியுதுங்களா? திரித்துவக்காரர்கள் ஒரே தேவனை குறித்து சொல்லுகிறதை பார்த்து இவர்கள் தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள், நம்மை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்றாங்க தம்முடைய சபைக்கு. புரியுதா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று பட்ட பெயர்களில் மூழ்கியோ தெளித்தோ ஞானஸ்நானம் கொடுப்பவர்கள், வெறும் இயேசுவின் நாமத்தில், ஒன்லி ஜீசஸ் அப்படியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள், பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுப்பவர்களை பார்த்து அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அது அந்தி கிறிஸ்து, நம்மை தவறாக புரிந்து கொள்கிறார்கள், நாம் தான் இயேசு சொன்னபடி ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று அவங்க சபைக்கு அவங்க சொல்றாங்க. சரியா? கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லுத்தரன் மதத்துக்கு மாறியவர்களை பார்த்து கத்தோலிக்கர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சரியா தான் இருக்கிறோம், நீங்க தான் எங்களை தவறாக புரிந்து கொள்ளிட்டீங்க அப்படி சொல்றது பார்க்கிறோமா? பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், யெகோவா சாட்சிகள், மர்மோன், நஸ்ரேன் சபை, ஹோலி ரோலர்ஸ், பரிசுத்த யாத்திரையர்கள், சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, டிபிஎம், சர்ச் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் அசெம்பிளி, ஏஜி மற்றும் சுயாதீன சபைகள், பிரதரன் அசெம்பிளி, ரட்சணிய சேனை, இப்படி பலவிதமான சபைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சபைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்க சபைக்கு அவங்க பதில் கொடுத்தாகும். சபையோர் போய் கேள்வி கேட்பாங்க, அங்க அவிதமாக போதிக்கிறார்கள், நீங்க விதமாக போதிக்க கேள்வி கேட்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சரியா தான் இருக்கிறோம், நீங்கள் தான் எங்களை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு பதில் கொடுக்கிறாங்க. புரியுதா? கடைசி யுகம், புறஜாதிகள் யுகம் முடிவடைகிற நேரத்தில் ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்தவங்க அவங்களுக்கு தனித்தனி குழுவா ஏற்படுத்தி கொண்டு அவங்களுக்குள்ள அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசியையும் ஏற்படுத்தி கொண்டு எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தம்முடைய சபை மக்களுக்கு என்ன சொல்றாங்க, நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், அவர்கள் தான் நம்மை தவறாக புரிந்து கொள்கிறார்கள், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பதில தம்முடைய சபைக்கு கொடுக்கிறாங்க. அப்படியா? கவனிச்சீங்களா? இது இயேசுவின் காலத்திலேயே அது நடந்தது. இயேசுவின் காலத்துல பாருங்க, பரிசேய சபை, சதிசேய சபை, யூத சபை, ஏரோது சபை, அவங்க எல்லாம் அந்த சொந்த ஜனங்களை கொண்டிருந்தார். அங்க இயேசு ஊழியம் பண்ணார். பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். பாளையத்துக்கு புறம்பே செல்லுதல். புரிகிறதா? அவரு பிதாவோடு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அங்க அநேக ஊழியங்கள் இருந்தாலுமே அவருடைய ஊழியம் வித்தியாசமா இருந்தது. சரியா? அவருடைய உபதேசம் வித்தியாசமா இருந்தது. அங்கே இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் இருந்தது, சூப்பர் நேச்சுரல் இருந்தது. ஆனா இந்த சபையோர்கள், யூத சபையை சேர்ந்தவங்க, ஏரோது சபையை சேர்ந்தவங்க, சமாரிய சபையை சேர்ந்தவங்க, பரிசேய சபையை சேர்ந்தவங்க, சதிசேய சபையை சேர்ந்தவங்க, அந்த ஜனங்கள் போய் தங்களுடைய போதகர்கிட்ட கேட்கறாங்க. பாருங்க, அங்க அவிதமான ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அது சத்தியமாக இருக்கிறது போல் இருக்கிறது, ஒரு வகையில் அது எங்களுக்கு நல்லதா தெரிகிறது அப்படின்னு அவங்க, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போதகர்களுக்கு பதில் வேணும். தம்முடைய சபைக்கு அவங்க பதில் சொல்லியாகணும். ஏன்னா தம்முடைய சபையின் மூலமாக அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தசமபாகங்களும் காணிக்கைகள் மூலமாக தம்முடைய ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு புரிகிறதா? அப்போ அவங்க சொந்த சபைக்கு அவங்க பதில் சொல்லியாகணும். அவங்க என்ன சொன்னாங்க? அருமையான பதில் கொடுத்தாங்க அந்த சபைக்கு. அவன் பெயல்செபூல், இயேசு ஒரு பெயல்செபூல், பிசாசின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். இங்க பாருங்க சபையோர, நாம எல்லாம் சரியாத்தான் இருக்கிறோம், அந்த மனுஷன் தான் நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டான், அந்த இயேசு தான் நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு தம்முடைய சபை மக்களுக்கு ஒரு பதிலை கொடுத்தார்கள். புரிகிறதா? காலங்கள் தோறும் இப்படித்தான் இருக்கிறது, இக்காலத்திலும் இப்படித்தான் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அதனால ஆவிக்குரிய புருஷர்கள் ஸ்திரீலாக நாம இந்த வேத வசனங்களை படிச்சு நாம புரிந்து கொள்ளணும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 படிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல்
நீங்கள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களுமாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதில் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதில் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆவிக்குறி ரீதியா அந்த வெளிப்பாட்டை பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மதம், லூத்தர் மதம், அப்புறம் பேப்டிஸ்ட் மதம், பிரெஸ்பிட்டேரியன் மதம், நசரே மதம், டிபிஎம் மதம், ரச்சனேசியன் மதம். புரியுதுங்களா? கல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் விலையேறப்பட்ட பெரிய பெரிய தெரியுங்களா விலையேறப்பட்ட காரியங்கள் மரம் புல் வைக்கோல் இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆமா, இன்னைக்கு இருக்கிற மத ஸ்தாபனங்களை குறிக்கிறது. அதன் பேரில் அவள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அஸ்திபாரம் என்ன? இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பேர் மட்டும் அந்த பரிசேயன் சொன்னான்ல, நீங்க மட்டும் இந்த பண்டிகையில் இருந்தா போதும், இந்த விருந்தில் நீங்க இருந்தா போதும் சொன்னானா இல்லீங்களா? இவைகளை கட்டினால் இப்படி கட்டுங்க, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினதை நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினதை வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்ட தப்பினது போல் இருக்கும். அங்க கவனிச்சீங்களா? அவனோ ரட்சிக்கப்படுவான். இது உபத்திரத்துக்குள்ள போய் வர்ற ஒரு காரியம். அது எப்படி இருக்குமா? அப்ப பூமியை தேவன் எதனால் அழிக்க போகிறார்? அக்னியினால. சரியா? அப்ப உபத்திரத்துக்குள்ள போய் அவன் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா உபத்திரத்துக்கு முன்னே எடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அது மனவாட்டி. உங்களுக்கு தெரியும், ஏன்னா மனவாட்டியானவள் உபத்திரத்துக்குள்ள போகவே மாட்டான். அந்த 3.5 வருஷம் உபத்திரத்துக்குள்ள போகவே மாட்டாங்கிறது சத்தியம். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால அது அக்னியிலே பட்டு தப்புனது போல இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இந்த வாசித்த இந்த வேத வாசித்தை நம்ம தியானிச்சு நாம ஏதாவது அவரை தவறா புரிந்து கொண்டிருந்தா, அந்த நம்ம செய்தியில பார்த்த ஜனங்களை போல தவறா புரிந்து கொண்டிருந்தா, இந்த செய்தி யார் கேட்டாலும் சரி, உங்களை நீங்களே கடைசியா வாசித்த அந்த வேத பிரகாரமாக நிதானித்து இருக்க பாருங்கள். அதுதான் முடிவு. ஏன்னா நம்ம யாரையும் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது, நம்ம யாருக்கும் நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆமென். நான் சொன்ன வசனங்களே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த பக்கம் பார்த்தோம், அந்த பக்கம் பார்த்தோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆவிக்குரியலாய் இருந்து நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதை உன்னுடைய முடிவை உங்கள் கையில் வைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து ஆராதனை முடிப்போம்.